இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இது ஸ்ட்ரைட் பேண்ட்ல பாத்தீங்கன்னா ஃப்ரண்டோட பேக் ஹைட் எக்ஸஸா தான் இருக்கணும். இப்போ ஃப்ரண்ட் ஹைட்டோட 1.5 இன்ச் பேக்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல இருந்து மேல கிராஸ் கொடுத்துருக்கேன். இந்த ஹிப்புக்கு ஏன் கிராஸ் கொடுக்குறேன்னா நம்ம பேக் சைட் ரவுண்ட் வந்து கொஞ்சம் மேடேறி இப்படி வரதுனால ஷேப் கரெக்டா வரணும் அப்படின்னா நம்ம எக்ஸஸா தான் வைக்கணும். மேல ஹிப்புக்கு வந்து 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன். ஃப்ரண்டோட 1.5 இன்ச் எக்ஸ், அதே மாதிரி ஃப்ரண்டோட பேக் சைடு எக்ஸ்ட்ரா வைக்கணும். இந்த பக்கம் 3 இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கணும். ஸோ அப்படி வச்சாதான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து பேக்ல லூஸ் வரும். ஃப்ரண்ட் அளவுக்கே நீங்கள் பேக்கும் கட் பண்ணிட்டீங்க, சரி சமமாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்ல இழுக்கும். ஸோ அதனால எப்பயுமே ஃப்ரண்ட் என்ன அளவுக்கு நீங்கள் இப்போ ஃப்ரண்ட் நான் எடுத்திருக்கேன் அளவுனா இதோட 3 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன். இடுப்புக்கு ஹைட்டும் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன். அப்போ உங்களுக்கு பேண்ட் ஸ்டிச் பண்ணி போடும் போது கரெக்டாக வரும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ரவுண்ட் எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா, இதுக்கு ஸ்ட்ரைட்டாக தான் இந்த ரவுண்டு எடுக்கணும். நீங்கள் இது ஒல்லியா இருக்காங்க அதனால நான் 2 இன்ச் வச்சிருக்கேன். மேபி நீங்க 3 இன்ச் கூட வைக்கலாம். குண்டா இருக்கிறவங்களுக்கு 3 இன்ச் வச்சாதான் உங்களுக்கு கரெக்டா வரும். ஸோ இதை விட ஃப்ரண்டோட பேக் எக்ஸஸா வைக்கணும். எப்பயுமே ஒரே அளவுக்கு வெட்டக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.